अर्थिकल्पित कल्पोयम प्रत्यर्ति गजकेसरी व्यास तीर्थ गुरुर भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் பிப்ரவரி 15ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 3ஆம் திருநாள், உத்திரம் நட்சத்திரம், கன்னியா ராசி, திருத்தியை திதி, கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம். அதுலயுமே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னா, குரு பார்வையில் சூரியன் இருக்கிறார். சூரியன் இருக்கிறார்னா உடனே சூரிய கிரகத்தை நான் சொன்ன நினைச்சுக்கப்படாது. சந்திரன் இன்றைய நாள் டிராவல் பண்ணக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதனால நிறைய பேருக்கு, ஆண் குழந்தைகளுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். அப்பாவுக்கு நல்லா இருக்கப்படுது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, நோயில கஷ்டப்படக்கூடிய நபர்கள், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல சரியா இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள், இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு விமோச்சன காலம் ஏற்படப்படுது. அந்த வயிற்று வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். மெயினா மருத்துவர்களுக்கு மிகவும் யோகமான நாள்னு சொல்லலாம். அரசாங்க உத்தியோகிகள், மருத்துவர்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாளாக மாறப்போறது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குடைச்சல்கள் எல்லாமே தீரப்போறது. சில பேர் கவர்மெண்ட் பேங்க்ல வாங்கி இருக்கக்கூடிய கடனை நீங்க திருப்பி கட்டக்கூடிய பிராப்தம் ஏற்படப்படுறது. மிகவும் வெற்றிகரமான நாளாக நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. குரு பார்வையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். குழந்தைகள் மூலியமா அதிர்ஷ்டம். யாரெல்லாம் மருத்துவ கல்வி கத்துன்னு இருக்கீங்களோ, பச்சுன்னு இருக்கீங்களோ, அத்துணை பேருக்கும் மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு மன வாழ்க்கையை சிறந்து விளங்கும். தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமா இருக்கு. அதனால நிறைய பேருக்கு இந்த நாள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, அப்பா சம்பந்தப்பட்டது, மூத்த மகன் சம்பந்தப்பட்டது, மாமனார் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய பிராப்தம். சூரியன் அப்படிங்கிறது பிதுர்காரகர்னு சொல்லுவோம். அதனால கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும். ஆத்ம விசுவாசம், ஆத்ம வெற்றி, அதாவது பெரிய ஒரு பலம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். யாருக்கெல்லாம் குழந்தை பிராப்தம் இல்லையோ, இந்த நாள் ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. அற்புதமான நாள். பாஸ்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் கொண்ட நபர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நாள் கண்டிப்பா கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அரசாங்கத்துல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். தலைமையில இருக்கக்கூடிய உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். வீட்டுல யாரு தலைமைனா, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா தான் தலைமை. உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ தாராளமா அது செய்யுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்புகள் ஏற்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பிளான் பண்ண காரியங்கள் நினைத்த மாதிரியே நடக்கும். இதனால உங்க வீடு முழுக்க முழுக்க நல்ல காத்தோட்டமா இருக்கும். ஒருவேளை நீங்க வீடு வாங்கணும்னு போனா கூட அந்த இடம் நல்ல காத்தோட்டமா, பக்கத்துலலாம் நல்ல காத்து வர மாதிரி நிறைய ஜன்னல்கள் இருக்கக்கூடிய வீடா நீங்க வாங்குவீங்க. கிழக்கு நோக்கிய திசையின் பயணம் இன்றைய நாள் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். இதனால் நிறைய மாற்றங்கள், வங்கித்துறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அம்சம் இருக்குன்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொருளாதாரத்தில் மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியமாக ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து ஜெயிப்பீர்கள்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரனுக்கு குரு பார்வை, சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன். அதனால முக்கியமானது, மாமனாருடைய ஹெல்த்ல பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியா போகும். யாருக்கெல்லாம் மனசுல ஒரு மாதிரி சங்கடங்கள் இருக்கோ அந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். வீடு விற்க முடியாம, நிலம் விற்க முடியாம, டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை உட்கார்ந்துருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய பொன்னான நாள். இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க என்ன விஷயத்த பிளான் பண்ணாலும் அது பர்ஃபெக்டா நடக்கும். மனோபலம் பயங்கரமா இருக்கும். ஜெயிச்சிடலாங்கிற எண்ணம் உருவாகும். அது ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிருவீங்க. எப்போ அந்த எண்ணம் உருவாகிறதோ தட் இஸ் ஆல்மோஸ்ட் டன். அதுக்கப்புறம் அதுல டவுட்டே கிடையாது, நீங்க ஜெயிச்சிருவீங்க. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல இந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது மட்டும் கிடையாது, நினைக்காததையும் இன்றைய நாள் முடிப்பீர்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு, குரு பார்வையில் இருக்காரு. காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. கெத்தா ஒரு விஷயத்த பேசியே முடிக்க போறீங்க. நிறைய பேர் டைட்டிங்ல ரொம்ப கான்சியஸா இருப்பீங்க.
நிறைய கார்ப்ஸ் எடுத்துக்கப்படாது, ஓன்லி ப்ரோட்டீன் கண்டென்ட் தான் எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் நமக்கு தேவைங்கிற மாதிரி உணவுல ரொம்ப ஒரு பாதுகாப்பா இருக்கக்கூடிய நாள். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கீரை வகைகளை நிறைய எடுத்துப்பீங்க, அது இன்னொரு விதமான சந்தோஷம். மிகுந்த லாபத்தையும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சரியா போகும். நிறைய பேருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் சரியாகக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா உங்க அப்பா மூலியமா இந்த நாள் காசு வரும், ஒரு பெரிய சந்தோஷம் வேற. அதுல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா லக்னத்திலேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு, குரு பார்வையில் இருக்கனால மனசு மட்டும் கிடையாது, உடம்பும் ஃபிட்டா இருக்கும். யாருக்கெல்லாம் கண்ணு உபாதைகள் இருக்கோ, 2-3 நாளா கண்ணு பிரச்சனை இருந்துட்டு இருக்கோ, அந்த கண்ணு பிரச்சனைகள் எல்லாமே தீரும். மெயினா அப்பா கூட ஒரு சுமூகமான உறவை காணக்கூடிய நாள். மேல் அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. புதிய விஷயங்கள்லாம் நீங்க எடுத்து பண்ணலான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஐடியாஸ்லாம் கொண்டு வருவீங்க. அந்த ஐடியாலாம் பயங்கரமா வேலை செய்யும். அதே மாதிரி இந்த செயல் திறனும் சரி, சுய மரியாதைக்கும் கொஞ்சம் கூட பங்கம் ஏற்படாம பார்த்துக் கொள்வீர்கள். அதனால நீங்க தன்னிகரற்ற ஒரு மனிதராக காணப்படக்கூடிய நாள் சொல்லலாம். சும்மா கலக்குவீங்க, அந்த அளவுக்கு திவ்யமா இருக்கு. வைத்தியநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் மாற்றங்கள் கைகூடக்கூடிய நாள். எல்லாருக்கும் அது வராது. இன்றைய நாள் மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் பிரச்சனை, முதுகு வலி, சில பேர் கால் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். கவர்மெண்ட் வங்கிகள்ல இருந்து நீங்க வாங்கிருந்தீங்க கடன் அப்படின்னா அந்த கடனை இன்றைய நாள் அடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஒரு வெற்றிங்கிறது மிகப்பெரிய ஒரு மேன்மையை கொடுக்கும். நிறைய பேருக்கு அந்த கிளாரிட்டி கிடையாது. இன்றைய நாள் உங்கள்கிட்ட அந்த கிளாரிட்டி இருக்கும். நிறைய பேர் வேற ஒரு இடத்திற்கு சென்று ஒரு வேலையை முடித்து விட்டு ஜம்முன்னு திரும்பி வெற்றிகரமாக வரக்கூடிய பிராப்தம் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிச்சாம் பாடுற ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி ஆயிட்டு இருக்கு, ப்ரமோஷன் ஆர்டர் ரெடி ஆயிட்டு இருக்கு. லாபஸ்தானத்துல போய் சூரியனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் குரு பார்வையில பல இருக்காரு. நீங்க என்ன தோடுறீங்களோ எல்லாத்தையும் லாபம் தான். உங்களுக்கு மேலதிகாரியாக ப்ரமோஷன் வரப்போறது. நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா யூ ஹவ் பீன் ப்ரமோட்டட் டு டிஎஸ்பி அண்ட் யூ வில் டேக் சார்ஜ் ரைட் நவ் இமீடியட்லி அப்படிங்கிற மாதிரி ஒரே காமெடியா இருக்கும். ஆபீஸே பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பெரிய பாராட்டுகள், சில பேருக்கு பெரிய சலுகை. அந்த சலுகை எல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். யாரு அந்த நட்பாக இருந்தாலும் அந்த நட்பின் மூலியமா உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள். நல்ல துட்டு வரும், காசு இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். பட்டை கலப்புவீங்க, சூப்பரா இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகிகளுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், மருத்துவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், பாடல் ஆசிரியர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். யாரெல்லாம் இந்த காலேஜ் நடத்தின்னு இருக்கீங்களோ அவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஸ்கூல்ல சொல்லக்கூடிய வாத்தியார்களுக்கு அற்புதமா இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல தனுசு ராசியில பிறந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எதை சொன்னாலும் அது மட்டுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். சும்மா சூப்பரா இருக்கு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும்னு சொல்லலாம். அது கட்டுக்கோப்பை வச்சுப்பீங்க, எல்லாரையுமே உங்க கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதான் தலைமை பண்பு. இந்த நாள் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்காரு சந்திரன், பார்வையில் இருக்கிறது குரு. செம்மையான நாள். இந்த நாள்ல நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் கட நடக்கும். அடுத்த 2-3 நாள்ல உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்கலாம். சில பேர் வீட்டுல கல்யாணம் நிச்சயார்த்தம் ஆகலாம். சில பேருக்கு வெளியூர் போகலாம். சில பேருக்கு ப்ரமோஷன் ஆர்டர் வரலாம். நீங்க என்ன விதத்துல நல்ல காரியம் நடக்கும்னே தெரியாது, ஆனா நடக்கும். அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள்னு சொல்லலாம். மிகுந்த லாபத்தையும் சந்தோஷத்தையும் நினைத்த காரியங்கள் எல்லாத்திலுமே மிகப்பெரிய லாபத்தையும் அமோகமாக கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல சங்கடங்கள் நிறைய இருக்குமோ, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருமோனா ஒன்னும் கொடுக்காது. ஏன்னா அஷ்டமத்துல சந்திரன் போய் உட்கார்ந்துருந்தாலும் சூரியன் நட்சத்திரத்தை உட்கார்ந்து இருக்கிறது. அந்த சூரியன் ராசி லக்னத்தில் இருக்காரு. குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால எது நடந்தாலும் உங்களுக்கு தான் அது நல்லதா நடக்கும். இத லக்னத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு கிளாரிட்டியை கொடுப்பார்.
எல்லா இடத்துல நடக்கக்கூடிய தப்பை வந்து சுட்டி காட்டக்கூடிய நிலைமையை கொடுப்பார். உங்க வீட்டுல நடக்கிற தப்பை வந்து டைரக்டா கேட்பீங்க, இதுதான் பிரச்சனை. குரு பார்வை இருக்கனால பட்டும் படாம கேட்பீங்க, நறுக்குன்னு அவங்க காதல் விழுகாது, மெதுவா டீசெண்டா நீங்க கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க என்ன நினைத்தாலும் சரி, பெரிய வேற்றுமும் பெரிய ஒரு மாற்றமும் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நிறைய சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணீங்கன்னா ஹெல்த் பிரச்சனை வராது. இந்த நாள் ஹெல்த்ல ப்ராப்ளமே இல்லாம நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்கலாம். அதே மாதிரி பெரியவங்க எல்லாருமே ரொம்ப அந்யோன்யமாவே இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறார். கல்யாணம் ஆகும். மீனத்துல பிறந்த யாராக இருந்தாலும் இந்த நாள்ல இருந்து கரெக்டா ஒரு மாசத்துக்குள்ள கல்யாணம் நிச்சயார்த்தம் முடிஞ்சிடும். நிறைய பேருக்கும் இன்ஃபேக்ட் மன சந்தோஷமே ரொம்ப அதிகமா இருக்கும். காணாமல் போயிருந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு பத்திரமாக இருக்கலாம், இல்ல பேங்க் பாஸ்புக்கா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே மற்றவங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஆதரவு இன்றைய நாள் ரொம்ப பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அவ்வளோ ஈஸியா எல்லாருக்கும் சப்போர்ட் கிடைக்காது. இந்த நாள் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குங்கிறதே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். மிகுந்த லாபத்தையும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய நாள். ஏன்னா லக்னம் 7ங்கிறது சம சப்தம பாவகங்கள். வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது இந்த கேந்திரங்கள்ல 4, 1, 4, 7, 10. அதுல 2 கேந்திரங்கள் இன்றைய நாள் ஆக்டிவேட்டா இருக்கு. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஹெல்த்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பொன்னன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க். இன்றைய நாள் யாருக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசிக்கு கிளாஸா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லாத்துலயுமே லாபங்களையும் மிகுந்த சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.